வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸில் வந்து பர்சன்டேஜோட டைப் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேசிக் மாடல் வந்து நேற்று பார்த்தோம் வீடியோ. இது வந்து செகண்ட் டைப். என்னன்னா சக்ஸசிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதாவது தொடர்ந்து அந்த பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மெத்தட் வந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் என்னது ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதுதான் இந்த ஃபார்முலா x + y + x by y xy divided by 100 அப்படிங்கிறது. அதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிம்பிள் வந்து ப்ளஸ்ன்னு போடணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ்ன்னு போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3 ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம். இது ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் கொடுத்துருந்தேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்க. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டைரக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு எண் 10% குறைக்கப்பட்டு அதன் விளைவான எண் மீண்டும் 20% குறைக்கப்படுது. அப்போ இங்கே என்ன ஆகுது? ரெண்டுமே கம்மி பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுக்குமே நம்ம மைனஸ் சிம்பிள் போடணும். ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? இறுதி சதவீத குறைவு என்ன? கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இப்போ ஒரு 100% எண் இருக்குன்னா அதில் 10% குறைச்சிட்டு வரக்கூடிய நம்பரில் திருப்பி 20% குறைச்சா கண்டிப்பாக குறையத்தானே செய்யும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபார்முலா என்ன? x + y + xy divided by 100. இப்போ நமக்கு ரெண்டுமே மைனஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து -10 எடுத்துக்கலாம், ஒய்யை வந்து -20 எடுத்துக்கலாம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும், அவ்வளோதான். ஸோ -10 -20 இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 200 வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 200 divided by 100. ஓகேவா? அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 2 கிடைக்கும். இதை கால்குலேட் பண்ணோம்னா -30. ஸோ -30 + 2 என்ன வரும்? -28. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குறையுது அப்படிங்கிறது தான் இந்த மைனஸ் சிம்பிள் காட்டுது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 28%. நீங்கள் வந்து மைனஸ் இல்லையே ஆப்ஷனில் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மைனஸ் இண்டிகேட் பண்ணுறது இங்கே குறைவு அப்படிங்கிறது தான் காட்டுது. ஸோ இப்போ ஆன்சர் 28%. செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரெண்டாவது டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. சேம் ஃபார்முலா தான். ஸோ x + y + xy divided by 100ங்கிற ஃபார்முலா தான். இதில் என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ என்ன? இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம 10%, அதாவது +10ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஒய் நான் என்ன வச்சுக்கணும்? -10ன்னு வைக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்படியே இதில் தூக்கி போடுங்க. ஃபஸ்ட்டு +10, அடுத்து -10, அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது 100 வரும், ஆனால் -100 வரும். ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் வரும். ஸோ அப்போ 100 divided by 100. ஸோ இதை அடித்தோம்னா 1 கிடைக்கும். இது வந்து 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்குது? -1ன்னு கிடைக்குது. அப்போ வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்னன்னா 1% குறையும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால குறையும்னு போடணும். இதே இங்கே ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா அதிகரிக்கும்னு போடணும். அவ்வளோதான். அந்த சிம்பிள் இண்டிகேட் பண்ணுறது அது குறையுதா அதிகரிக்குதா அப்படிங்கிறதான். அடுத்த கேள்வி. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்படும் சதவீத மாற்றம் காண்க. அதே தான், சேம் தான். ஸோ அப்போ எக்ஸை வந்து +25ன்னு வச்சுக்கணும், ஒய்யை வந்து -20ன்னு வச்சுக்கணும். ஸோ சேம் ஃபார்முலாவில் போடுங்க. x + y + xy divided by 100. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 25, அடுத்து -20. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? -500ன்னு வரும். ஸோ 100. ஓகேவா? அடித்தோம் அப்படின்னா 5 கிடைக்கும், -5. இதுலேருந்து கழிச்சோம் அப்படின்னா +5 கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 25லேருந்து 20 போச்சுன்னா 5, இங்கே -5. அப்போ என்ன ஆகுது? 0. அப்போ என்ன ஆகுது? சதவீதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கூடவும் இல்லை குறையவும் இல்லை அப்படிங்கிறத தான் இது இண்டிகேட் பண்ணுது. அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து 60%, ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து 60% கழித்ததுக்கு அப்புறம் மீதியிலிருந்து 15% கழித்த பிறகு ரெண்டுமே என்ன செய்யறாங்க? கழிக்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 1428 அப்படின்னா அந்த ஆரம்ப எண் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த 2% வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்க நம்பரை வச்சு அந்த ஆரம்ப நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் வந்து -16 எடுத்துக்கிறோம், ஏன்னா இங்கே கழித்தது, அதனால் -60. ஒய்யை வந்து -15 எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலாவில் போட்டோம்னா -60 -15, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஆயிரும். 60 × 15. ஓகேவா? ஸோ 60 × 15
இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ 15 6 5000 30க்கு 0 மீதிங்க 3 1 6 3 9 900. ஸோ 900 வருமா, டிவைடட் பை 100 வரும். ஸோ இதை அடிச்சிடலாம், 9 கிடைக்கும். இதை கூட்டுங்க, 60யும் 15யும் கூட்டினா 75 -75 + 9 வரும். ஸோ இதில் 9 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும், -66 வரும். ஸோ இப்போ 66% வந்து குறையுது. ஓகேவா? ஸோ அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர் தான் 1428. அப்போது 100%லேருந்து 66% கழிச்சோம்னா வரக்கூடிய மிச்ச பர்சன்டேஜ் தான் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ 100லேருந்து 66 கழிச்சோம்னா 34%. அப்போ இந்த 34%ங்கிறதான் 1428. அப்படின்னா ஆரம்ப எண் எப்பயுமே 100%ல தான் இருக்கும். அப்போ 100% வேல்யூ என்ன, அந்த எக்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 34x = 1428 × 100. இப்போ எக்ஸ் வேணும்னா 34 கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அடித்தோம்னா 4200ன்னு கிடைக்கும். அப்போ அந்த ஆரம்ப எண் வந்து 4200. ஓகே. ஸோ அப்போ அந்த குறைஞ்ச பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு எண் முதலில் 16% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 16% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 14% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இவ்வாறு பெறப்பட்ட எண் இப்போது 30% குறைக்கப்படுது. இது வரைக்கும் நம்ம 2% வச்சு தான் பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3% கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, கடைசியில் ஒன்று குறைக்கப்படுது. அப்போ அசல் எண்ணில் ஏற்பட்ட நிகர அதிகரிப்பு அல்லது குறைவு சதவீதம் என்ன, ஒரு முழு எண்ணுக்கு மிக அருகில். அப்போ கண்டிப்பாக இது டெசிமல் வேல்யூவாக வரும், அதை அப்ராக்சிமேட்டாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, x + y + xy divided by 100 தான் தெரியும் நமக்கு. அப்போ இதில் 2 வேல்யூ தான் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை வச்சு இதில் இந்த ஃபார்முலாவில் போட்டு ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். அந்த பர்சன்டேஜும் கடைசியில் இருக்க இந்த வேல்யூ போட்டு அகெயின் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சேம் ஃபார்முலா தான், ஆனால் 2 டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து என்ன 16, ஒய் வந்து 14 எடுத்துக்கணும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான். இந்த வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 16 + 14 ப்ளஸ் 16ஐயும் 14ஐயும் பெருக்கணும்னா 224 வரும், டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 30 ப்ளஸ் இதை வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம், 2.24ன்னு கிடைக்கும். ஸோ 32.24 இருக்கும். ஓகே. ஸோ இதை 32.24ன்னு எடுத்துக்கலாம் இந்த பர்சன்டேஜ். அப்போ இதையும் இந்த 30ங்கிற பர்சன்டேஜையும் வச்சு அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது x = 32. இதை 32.24ன்னு எடுத்து பண்ணலாம். நமக்கு வந்து முழு எண்ணுக்கு மிக அருகில் தான் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து 32னே வச்சுக்கோங்க, பாயிண்ட்டை விட்டுருங்க. மேபி அதை விட 1 or 2 வேல்யூஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ y வந்து 30 அண்ட் 30 என்ன ஆகுதுன்னா குறையுது, அதனால் மைனஸ் போடணும். ஸோ இதை மறந்துடக்கூடாது. இப்போ சேம் ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா 32 - 30 ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஆயிரும். ஸோ 32 6 3 9 960 டிவைடட் பை 100. ஓகே. ஸோ இதுலேருந்து இதை கழிங்க, 2 வரும். அகெயின் வந்து இங்கே 0 0 அடிச்சோன்னா 9.6 வரும். ஓகே. ஸோ இப்போ 9.6ல் 2 போச்சுன்னா 7.6 மைனஸ் வரும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, அதிகரிக்குமா குறையுமான்னு கேட்டால் குறையும், ஏன்னா நமக்கு மைனஸில் வந்திருக்கு. எவ்வளோ குறையும்னா 7.6%. மேபி இது 7%ன்னு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா 8%ன்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவையும் இந்த 3rd நம்பரையும் வச்சு அகைன் இந்த ஃபார்முலாவில் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து ஈஸியான மெத்தட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதே 3லேயே கொஞ்சம் வித்தியாசமான சம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 6250. அது முதல் ஆண்டில் 10%, 2வது ஆண்டில் 20% மற்றும் 3வது ஆண்டில் 30% குறையுது. ஓகேவா? ஸோ 3 வருஷமுமே என்ன ஆகுது, குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இயந்திரத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும்? ஸ்டார்டிங் வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா 3%. அப்போ இது வந்து என்னது, 3மே என்ன ஆகுது, குறையுது.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்கு நம்ம இயந்திரத்தின் மதிப்பு கொடுத்துட்டாங்க 6250 ரூபா. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளோ குறையுது, 10% குறையுது. அப்போ 100%, 100% அந்த மதிப்பு இருக்கும். அதுலேருந்து 10% குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், 100 - 10 90. ஸோ 90% குறையுது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது 20% குறையுது. ஸோ 20னா என்ன அர்த்தம், 100லேருந்து 20 போச்சுன்னா 80%. ஸோ 80 100. அகைன் தேர்டில் பாருங்க 30% குறையுது. அப்போ 100லேருந்து 30 கழிச்சோம்னா 70. ஸோ 70 / 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 0வையும் அடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3150 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான சம்மு தான். என்னது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதே மாதிரி தான் வந்து இந்த சக்ஸசிவ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. இது வந்து செகண்ட் டைப். இதுக்கப்புறம் வந்து இந்த டேக்ஸ் வச்சு கேட்குறது, எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கேட்குறது, அதெல்லாமே பர்சன்டேஜில் வரும். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டைப்பாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.